ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன விழா பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஊரில் வந்து திருவிழாலாம் ஓரளவுக்கு முடிஞ்சுது. இன்னும் ஒரே ஒரு திருவிழா தான் இருக்குது. அதனால் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி வந்து குக்கிங் விளாக் எதுக்காகனா, அவினாஷ் வந்ததுலேருந்து வந்து நூடுல்ஸ் கேட்டுட்டு இருந்தான். ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வர சொல்லி நான் என்ன சொன்னேன், ஹோட்டலெல்லாம் எதுக்கு போனோம், நான் தான் வீட்லேயே நாங்கள் 2 செஃப் இருக்கோம், ஒன்று பெரிய செஃப், ஒன்று குட்டி செஃப் இல்லையா. இவங்க ஸ்டைலில் ஹோட்டலில் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி வீட்டில் வந்து நம்ம நூடுல்ஸ் பண்ண போகிறோம். ஆமாம், பட்டு பண்ண போகிறாங்க. என்னுடைய ஒய்ஃப் என் பட்டு வந்து எப்படி சமைப்பான்றது எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். உனக்கு என்ன சமையல் தெரியும் அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தவங்க. அந்த ஒருத்தவங்களுக்கு தெரியும் என் ஒய்ஃப் எப்படி சமைப்பாங்கன்றது எனக்கு தெரியும். சரியா? உங்களுக்கு சமைக்க தெரியும்னா உங்கள் வித்தி நீங்கள் உங்கள் வீட்டில் காட்டிக்கோங்க. அவங்க என்ன உனக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். என் ஒய்ஃப் நல்லாவே சமைப்பாங்க, அவ்வளோதான். சரி, இப்போ வந்து நூடுல்ஸ் செய்ய போகிறேன், அதை நான் காட்டுறேன். ஓகேவா? ஓகே. ஹோட்டல்லலாம் இப்படி தான் பண்ணுவாங்க. ஆமாம், நானுமே கூட வீட்டில் இப்படி தான் பண்ணுவேன். கேரட்டு, பீன்ஸு, கோஸு, வெங்காயம் போட்டு பண்ணுவேன். மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் அந்த நூடுல்ஸ் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லுவாங்க. ஈஸி நூடுல்ஸ் இது. நான் உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன், அதனால ஈஸி. சரியா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கடையில் அந்த நூடுல்ஸ் வாங்கும்போது இது எப்படி தான் வேக வைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படியா? தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் போட்டுருங்க. போட்டுட்டதுக்கு அப்புறம் நூடுல்ஸ் வந்து அந்த எண்ணெய் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஊற்ற தேவையில்ல. நல்லா வந்து குழன்னு வேக விடாமல் நல்லா கரெக்டாக அந்த ஸ்டேஜில் எடுத்துடணும். போட்டு உடனே எடுக்கிற மாதிரி எடுத்துடணும். இது தண்ணி வச்சுட்டு தான் நான் வெஜிடபிள் கட் பண்ணேன். ஏன்னா வந்து டைம் ஆயிடுச்சா, சரி அப்படியே டக்குன்னு பண்ணலான்னு சொல்லிட்டு மூடி வச்சிடலாம். ஏதாவது ஒரு விளாக் எடுக்கலான்னு பார்த்தாக்கா மணி 3 மணி 2:30 மணி ஆகிடக்கூடாது. பட்டு கிளம்பி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடணும். அதுதான் நம்ம வீட்டில் இருக்கிறத விட அவங்க வீட்டில் இருக்கிறது தான் வந்து பாதி நாள் நினைக்கிறேன் நான். என்னடா வாங்கிட்ட வினேஷா? ரஸ்னாவா? எங்கே நாடகம் இல்லையா? என்ன இல்லை, கேப்சிகன் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கும். கேரட் பீன்ஸ் மட்டும் நான் நிறைய வெஜிடபிள் நிறைய போட்டு பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கேரட் வந்து இது மாதிரி சீவி சேர்த்து வச்சு அப்படியே அரிஞ்சிருவேன். இது மாதிரி ஸ்லைஸ் நீட்டாக இருந்தால் வந்து நூடுல்ஸ்க்கு நல்லா இருக்கும். குட்டி குட்டியாக இப்படி ஸ்கொயர் கியூப் அது மாதிரி ஷேப்பில் நல்லா இருக்காது. இது மாதிரி நீட்டாக போட்டால் தான் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இங்கே பாருங்க, நூடுல்ஸ் எந்த நல்லா ஸ்டேஜில் இருக்குது, நம்ம எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அமைக்க பாருங்க, லைட்டா வெந்த மாதிரி இருக்கும். நல்லா குழன்னு இருக்கிற மாதிரி இருந்தா வேஸ்ட் ஆயிடும், நல்லா இருக்காது. இப்படி அமைக்க பார்த்தா இன்னும் இது அமுங்கல சரியா, அப்ப இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். பார்த்துரு ஒரு கை. பட்டுக்கு டவுட்டா இருக்கு, அதனால நான் போயிட்டு செக் பண்ணி சொல்றேன். இல்ல வேகணும், பட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் சொன்ன வேகல. அதே டவுட், நீ வந்து கான்ஃபிடென்ட்டா வேவலன்னா வேவலன்னு சொல்லு. ஓகே, நீயும் பார்த்தா கொஞ்சம் எனக்கு இதுவா இருக்கும்ல, அதனாலதான். எப்போ வாங்குனீங்க? 100 கிராம் அது 25. எப்போ வாங்குனீங்க? எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் தான் வீட்டில் அடிக்கடி கிண்டி சாப்பிட்றோம்ல, அதனால இது நீ வெறும் பரோட்டா மட்டும் தான் போடுறியா, அதனால நான் போயிட்டு சோயா சாஸ் நீ போடுற மாதிரியே எப்படி வருட்டு பார்த்தேன். நீ போடுற மாதிரியே சோயா சாஸ் ஊற்றி கடையில் பண்ணுவல, அப்போ நான் வீட்லேயும் அதே ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு கடையில் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டேன். இதே போதும், ஏன்னா நம்ம எப்பவுமே சோயா சாஸ் வந்து 10 டைம் பண்ணலாம். லைட்டாக தான் 2 டிராப்ஸ் 3 டிராப்ஸ் தான் போடணும், அப்படியே ஊற்றிடக்கூடாது. நீங்கள் டொமேட்டோ சாஸ் தொட்டு சாப்பிட்றீங்களா, அது மாதிரி பண்ணக்கூடாது. லைட்டாக ஊற்றி நம்ம இது பண்ணணும். இப்போ வந்து கேரட்டு பீன்ஸ் அரிஞ்சாச்சு. கோஸ் வந்து இல்லை, கோஸ் வந்து கோஸ் இருந்தா நல்லா இருக்கும். பட் கோஸ் இருந்தா நல்லா இருக்கும். வேணாம் கோஸ், ஏன்னா வந்து அம்மா சாப்பிட்டா சளியெல்லாம் பிடிக்கும், அதனால கோஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். ஆனா வெஜிடபிள் நிறைய தான் இருக்கு. வெஜிடபிள் நிறைய போட்டு நான் பண்றேன். முட்டை வந்து ஒண்ணே ஒன்று மட்டும் நான் சேர்த்து. பட் வெந்துருச்சான்னு பாரு, விட்டுறாத. வெந்துச்சா? சரி, ஓகே. விட்டு வெந்துட்டு பட்டு வெந்துட்டு இப்படி அமுக்குனா இதோ பாருங்க, அப்படியே உடையுது பாருங்க, கட் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜ்ல ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சிருக்கேன். இது ஒரு ஸ்டெப்பு. இன்னொரு ஸ்டெப்பை நீங்க பண்றதா இருந்தா பண்ணலாம். நல்லா வந்து டக்குன்னு
வடிச்சது கொஞ்சம் பச்சை தண்ணி எடுத்து அதில் ஊற்றி விட்டுருங்க. அது பச்சை தண்ணினாக்கா இப்போ பச்சையாக இருக்கும்ல அந்த தண்ணி இல்லை, சூடு இல்லாத தண்ணியா? ஆமா, அது தண்ணி ஊற்றி விட்டுருங்க. ஏன் அதை அப்படி சொல்றேன்னா கொஞ்சம் குழன்னு ஒட்டாம இருக்கணும். ஆமா. இல்ல இன்னொரு மெத்தட் வந்து என்ன, சூட்டிலே அப்படியே தண்ணியை வடிகட்டின சூட்டிலே ஊற்றிடணும். ஆற வச்சு ஊற்றினா தண்ணி கோத்துக்கும். தண்ணி கோத்துக்கும் குழன்னு உப்புமா மாதிரி நீங்க சாப்பிடுவீங்க. டக்குன்னு வடிச்ச உடனே பச்சை தண்ணி ஊற்றி விட்டுருங்க. இன்னொரு ஸ்டெப்பை எண்ணெய் ஆயில் கொஞ்சம் நல்லா ஊற்றி தடவி விட்டா நல்லா இது மாதிரி ஒன்னொன்னா வரும், ஒட்டாம நல்லா குழன்னு இல்லாம வரும். முட்டை வெஜிடபிள் நல்லா நான் வதக்கிறேன். நல்லா ஆஃப் பாயில். அப்புறம் கூட நீ முட்டை உடைச்சு விடலாம். எப்பவுமே வெஜிடபிள் வந்து ஃபுல் பாயில் பண்ணக்கூடாது, ஆஃப் பாயில் பண்ணாதான் நல்லா இருக்கும். நல்லா டேஸ்ட், கடிச்சு சாப்பிடும்போது அந்த டேஸ்ட். சிக்கன் நூடுல்ஸ், ஃப்ரைட் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் எக் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் எல்லாம் அந்த வெஜிடபிள்லாம் வந்து பாதி அந்த ஆஃப் பாயில் இருந்தால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆமாம், நம்ம குழம்புலாம் நல்லா வதக்குன்னு வதக்குறோம்ல, வெங்காயம் எல்லாம் நம்ம நல்லா தீர ஸ்டேஜில் வதக்குவோம். ஆனால் இப்போ அதெல்லாம் வதக்கக்கூடாது. இப்போ கூட முட்டை உடச்சி ஊற்றலாம். அப்புறமா கூட முட்டை எப்படி நம்ம உடச்சி ஊற்றணும், இப்படி கொஞ்சம் கேப் தள்ளி விட்டுட்டு இந்த இடத்துல உடச்சி ஊற்றணும் முட்டையை. அந்த முட்டையை நல்லா கொத்து கொத்தா வரமாட்டது எனக்கு. பட்டு அப்படியே இப்படி இருக்கும்ல, அது பேர் என்னது, பபுளா வரமாட்டது. நல்லா கொத்தி விட்டுறேன், நல்லா கொத்து போராட்ட மாதிரி முட்டையை கொத்தி கொத்தி விட்டா பொடி மாஸ் மாதிரி ஆயிடுது. மசாலாலாம் வச்சுக்கிறியா? எல்லா மசாலாவும் நான் போடல, வெறும் சிக்கன் மசாலா, சோயா சாஸ், அப்புறம் காரத்தூள், அவ்வளவுதான். ஆனா ஹோட்டல்ல என்ன பண்ணுவாங்க, மல்லித்தூள் இல்ல அவங்கவுங்க ஒரு ஸ்டைல்ல போடுவாங்க. மல்லித்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா, என்னென்ன மசாலா இருக்கோ எல்லா மசாலாவுமே ஆட் பண்ணுவாங்க. நான் வந்து பெப்பர் தூள், காரத்தூள், சோயா சாஸ், அதுக்கப்புறம் சிக்கன், அவ்வளவுதான். இது மட்டும் தான் ஆட் பண்ண போறேன். அப்படியே ஃபுல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கலர்ஃபுல்லா இருக்கு பாரு, சூப்பரா. இன்னும் சோயா சாஸ் ஆட் பண்ணல. நிறைய மசாலா போட்டுக்கிறீ? வெறும் காரத்தூள் மட்டும்தான். சிக்கன் லைட்டா போட்டிருக்கேன், பெப்பர் போட்டிருக்கேன் லைட்டா, அவ்வளவுதான். சரி, இது வேற பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ண, எனக்கு வந்து துணிலாம் நான் பிடிச்சிக்கின்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த துணி வந்து போய் அடுப்புல போய் பொசிக்கிடுவேன். எங்க வீட்டுல அது மாதிரிதான் ரெண்டு எங்க அம்மாவோட ஜாக்கெட்டை பொசிக்கிட்டேன். இங்க என்ன நிறைய அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அங்க நல்லா அப்படியே புடிச்சுட்டே இருப்பேன் பாருங்க, அப்படியே கீழே எரிஞ்சிடும். திக்கு திக்குன்னு அது புகை வருதுன்னு பார்த்தா பத்திக்கிட்டு எரியும். அதுக்கப்புறம் தான் இது எங்கேயோ வாங்கினேன், இங்கதான் எங்கேயோ திருவிழா கல்ல எங்கேயோ வாங்கி. எங்க திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா தான் வாங்கிட்டுலமா? திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா தான் வாங்கினேன். இது 100 ரூபான்னு வாங்கினேன். அதுக்கப்புறம் துணியே பிடிக்க கூடாதுன்னு வாழ்க்கையில இதே தான் பிடிக்கிறேன். இதை பிடிச்சிட்டு அழகா எடுத்துட்டு போவேன். ஐயோ மேல ஊத்திட்டு போறேன்னு அம்மா பயப்படுவாங்க. என்னம்மா போதும் லைட்டா எப்படின்னா இந்த கார்க்ல ஒரு 3-4 கார்க் வரும், அது மாதிரி ஊத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், அம்மா காலையிலே வந்து புளி அரிய உட்காந்துட்டாங்க. காலையில உட்காந்தான், இதான் அரிசி இருந்த அந்த கொட்டை இந்த புளி தான் அரிஞ்சா ஒரு ஆர்டர் கொடுக்கணும். ஆமா, பொழுதுக்கு வந்து வாங்கி போற நினைக்கிறாங்க, அவசரமா அரியறேன். சரி, நானும் வந்து அறியிறேன். பட்டு வந்து இப்ப நூடுல்ஸ் செஞ்சாங்க, அவினாஷ்காக தான் இது ஸ்பெஷலா வந்து அவிக்குட்டிக்கு தான். அவினாஷ் சாப்பிட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டா? சூப்பரா இருக்கும். அக்கா சூப்பரா செய்யுண்டா. எப்படி ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரி இருக்கா? நல்லா தான் இருக்கு, செம்மையா இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு, பார்க்கவே நல்லா இருக்கு. அவிக்குட்டிக்காக ஸ்பெஷலா வந்து செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்ல நான் காலையில ஒரு 7-8 மணிக்கு செய்யணும்னு நினைச்சேன். மணி அவன் எப்பவுமே இங்க வந்தா 11:30-12 மணிக்கு தான் சாப்பிடுறான். இப்பவே வாடா சாப்பிடுறா, வீடியோ எடுக்கணும். மணி இப்ப 11 ஆகுது. நான் அப்புறமா சாப்பிடுறேன். இழுத்து உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறோம். ஆமா, நல்லா இருக்கா? ஃபைனலா ஒரு ரிசல்ட் என்ன எப்படி இருக்கு? மசாலா, உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ்லாம் இதே மாதிரி பண்ணுங்கள். சிக்கன் ரைஸு இல்லை சிக்கன் நூடுல்ஸு, வெஜ் நூடுல்ஸு இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ஒன்று இதில் மிஸ்ஸுனா சிக்கன் இல்லை, அப்புறம் வந்து கேப்சிகன் இல்லை, அது 2 தான் மிஸ்ஸிங்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய ரோஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு புது சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.